நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS6 பல்சரு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து சரியான முறையில் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அது இல்லாமல் எம்ஐ லைட் வந்து தொடர்ச்சியாக எரிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுத்து வண்டியை வந்து எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்த்தும் எம்ஐ லைட் வந்து கட் ஆஃப் ஆகலை. எம்ஐ லைட் வந்து கட் ஆஃப் ஆகலை. ஆனால் எல்லாமே அவங்க வந்து மாற்றிருக்காங்க. என்னென்ன மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து சர்வீஸ் பண்ண டேட்டு, இதில் இவ்வளோ ஸ்பேர் மாற்றிருக்காங்க. ஒரு 7 ரூபா கிட்ட அதை செலவு பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தும் வண்டி வந்து ரெடி ஆகலை. ஃபியூல் பம்ப்பு மாற்றிருக்காங்க, பவர் காயில் மாற்றிருக்காங்க, கார்பரேட்டர் பிளான்ஜுக்கு வர அந்த ஓரிங்கு, அது இல்லாமல் பிக்கப் காயில் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் மாற்றிடுவோம். இப்போ இது எல்லா ஸ்பேருமே போட்டும் கம்பெனியில் போட்டிருக்காங்க. ஓல்டு ஸ்பேர் கஸ்டமர் எடுத்து வந்துட்டார். இதை போட்டும் வண்டி வந்து சரியான முறையில் அட்டன் ஆகலை. அதை வந்து கம்பெனியில் கேட்கும்போது ஹெட்டு தான் கழட்டி க்ளீன் பண்ணணும், ஹெட்டில் வந்து கார்பன் வந்து படிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியில். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 55,000 கிலோ 50,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹெட்டையும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஓபிடியில் வந்து கிளியர் கொடுத்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபால்ட் வந்து சேவ் ஆகிருக்கு. என்னென்னு பார்க்குறோம். ஓட்டோ சென்சார் சர்க்யூட் வந்து ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம கிளியர் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா கிளியர் கொடுக்குறோம். கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெஹிக்கிள் நோ ஃபால்ட்டுன்னு வந்துடுச்சு. எம்ஐ லைட்டும் கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒர்க்குக்காக ஹெட்டையும் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணி போட்டு வால்வு எல்லாமே மாற்றியாச்சு. மாற்றியும் அது வந்து சரியான முறையில் அட்டன் ஆகலை. அதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரித்து ஒயரிங் எல்லாமே தரவா செக் பண்ணியாச்சு. இதில் அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் எல்லா ஸ்பேருமே மாற்றிருக்காங்க. மாற்றினுக்கான பில்லு எல்லாமே இருக்குது. இப்போ இந்த வண்டியில் நம்மகிட்ட வந்ததுலேருந்து 1 பை 1 எல்லாமே பார்த்துருக்கோம். பார்த்தது இப்போ ஃபைனலாக த்ராட்டில் பாடியில் இருக்கிற பக்ஜுவால் கனெக்டரை வந்து கழட்டியிருக்கோம். கழட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேப் ஒன்று வரும். அந்த கேப் வந்து இதில் இல்லை. ஏன்னா ஒரு சில வண்டி நம்ம சர்வீஸ் வரும்போது த்ராட்டில் பாடி கழட்டும் போது இந்த கேப் நம்ம கவனிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த கேப்பு இருக்கிறதுக்கான ரீசனே இல்லை. அதனால் இப்போ இந்த கேப்பில் வந்து அந்த லப்பர் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம விசாரித்தோம். கம்பெனி சைட்லேயும் த்ராட்டில் பாடியோடு தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து நம்மகிட்ட கிடைக்கல. இப்போ சின்னதாக ஒரு மாற்று வழியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளக் அடாப்டரோட லப்பர் மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃப்ரீயாக இருந்தது. இப்போ இது ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோன்னா பவர் காயிலில் வர அந்த ஃப்ரண்ட் அந்த காயிலில் வர கப்ளரில் வர இந்த கப்ளரை கழட்டிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதனோட ஒரு முனையை வந்து உள்ளே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். இப்போ வண்டியில் வரது பார்த்திங்கன்னா இதோட சின்னதாக வரும். இந்த அளவு தான் வரும். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து கேப் வரும். இந்த கேப் எதுக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோல்ஸில் ஏர் லீக்கேஜ் எதுவும் எக்ஸ்ட்ரா ஏர் லீக்கேஜ் ஆகி அந்த ரிட்டர்ன் உள்ளே போயிட்டு இது வந்து ஏர் ஓவர் கம்ப்ளைண்ட் தான். இப்போ இந்த வேக்கம்லேருந்து வர இந்த ஏர் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளேயே லீக்கேஜ் ஆகி எக்ஸ்ட்ரா ஓவர்ஃப்ளோ ஆன மாதிரி தான். ஏர் ஓவர்ஃப்ளோ, பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகி நம்ம வண்டியை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். இதுலேருந்து வர காற்றும் வந்து உள்ளுக்குள்ளே ஓவர்ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து அதுவும் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு தகவல் தான். இப்போ இது வந்து த்ராட்டில் பாடி நம்ம கழட்டுறோம் அப்படின்னா இதில் வர ஓரிங்கை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக கவனமாக போடணும். இப்போ இந்த ஓரிங் மிஸ் பண்ணதால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. இந்த வண்டியில் வந்து சரியான முறையில் ஃபால்ட் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு தகவல் தான். இது வந்து நம்ம சைடில் நடக்கலை. நம்ம சைடில் வேறு எந்த நண்பரும் இது போல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தகவலுக்காக இதை நம்ம பண்ணியிருக்கோம். இதை பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஒரு வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் விழுப்புரம் சரவணன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஆட விட்டுருக்கோம். எம்ஐ லைட் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. அது இல்லாமல் உள்ளே வந்து
ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்லோ ஸ்பீட்லேயே ஆட விடும். ஒரு அரை மணி நேரமாச்சு 1 மணி நேரமாச்சு ஆட விடுவோம். ஆட விட்ட உடனே அதுவே எம்ஐ லைட் எரியுதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ எரிஞ்சுது அப்படின்னா இப்போ இந்த வண்டியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை எந்த ஒரு எம்ஐ லைட்டும் எரியல அப்படின்னா அப்போ எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்ட்டு வண்டி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தகவல் தான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பல்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எம்ஐ லைட் எரியுது. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனே எம்ஐ லைட் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இந்த வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணி 1 வாரம் ஆகுது. கஸ்டமர்கிட்ட நான் டெலிவரி கொடுக்கல. டெலிவரி கொடுக்காம இப்போ நான் தான் இந்த வண்டியை வந்து வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். கடைக்கு போகிறதா இருந்தாலும் எங்கே வர்றதா இருந்தாலும் இதை நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இப்போ விருதாச்சலத்தில் இருக்கேன். ஏற்கனவே வந்து இந்த வண்டி விழுப்புரத்தில் ரெடி பண்ணினோம். இப்போ நம்ம ஒரு பர்சனல் வேலையாக வரதால் சரி இந்த வண்டியும் டெஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு இந்த வண்டியை கஸ்டமரோட பர்மிஷனோட விருதாச்சலம் வரைக்கும் எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ எடுத்துன்னு வந்ததுலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வண்டி எங்கேயும் ஆஃப் ஆகலை. எம்ஐ லைட் வந்து எரியலை. எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம அந்த த்ராடல் பாடியில் வர அந்த லப்பர் வந்து ஆல்ட்ரு பண்ணதால் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ஒரு லப்பர் தான் இதில் வந்து மிஸ் ஆகிட்டு அதில் வந்து ஏர் ஓவர்ஃப்ளோ மாதிரி ஆகி நமக்கு வந்து இந்த வண்டியை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இவ்வளோ பொருள் மாற்றுறது காரணமே இப்போ அந்த ஒரு லப்பர் மாற்றிருந்தாங்கன்னா இப்போ இந்த வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 1 பை 1 செக் பண்ணும்போது ஆனால் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட மன கஷ்டம் கொடுத்துருச்சு. அவ்வளோ டைம் வேஸ்ட்டு. ஆனால் இதில் வந்து நம்ம பொறுமையாக அதை உட்காந்து அது என்னன்ட்டு கண்டிப்பாக கஸ்டமரும் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதே போல் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு வண்டி